இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டேங்க்கை தான் வந்து செட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ இன்றைக்கி புதுசாக டேங்க் அதுக்கான செட்டப் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட ஃபைனல் லோட் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதை நான் வந்து ஹில் ஸ்ட்ரீம் லோட்ஜ்க்காக வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேங்க் வந்து இது 1.5 ஃபீட் இன்ட்டு 1.5 ஃபீட் பார்க்க கொஞ்சம் பெரிய டேங்க் மாதிரி தெரியும். அண்ட் நீங்கள் ஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கண்டிப்பாக நம்ம ட்ரிஃப்ட் அண்ட் ஸ்டோன்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ வெயிட்டை வந்து அப்படியே வச்சா கண்டிப்பாக கிளாஸ்க்கு ஏதாவது கிராக் வரும். ஸோ அதுக்காக இந்த பிளாஸ்டிக் மெஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து பேஸில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்டோடு வந்து எந்த மாதிரி வந்து ஆங்கிளில் வைக்கலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான் வச்சதுக்கப்புறம் மாற்ற முடியாது, நம்ம க்ளூ பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஷேப் வந்து டிசைட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஸ்டோன் வைக்கிற மாதிரி தான் பிளான். இதுக்கு ஸ்டோன் வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோட்ஜ் வந்து ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோன் வைக்கணும், அதுவும் சாஃப்டான ஸ்டோன் வைக்கணும். இந்த ஸ்டோனோட நேம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேட்டு வாங்கலாம். அண்ட் ட்ரிஃப்ட்டோடே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் வச்சு நல்லா பெரிய ட்ரிஃப்ட்டாக வாங்கினேன். அண்ட் இந்த க்ளூ வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ்வலாக நம்ம பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி கிடையாது. இது ட்ரிஃப்ட் அண்ட் ஸ்டோனை வந்து நீங்கள் ஈஸியாக ஒட்டிடலாம். ஜஸ்ட் நான் தெரியாமல் கையை வச்சுட்டேன், கையை வந்து நெருப்பில் வச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷுக்கு கண்டிப்பாக சாண்ட் ஆட் பண்ணி ஆகணும். நான் ஒரு 5 kg சாண்ட் வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு 10 டைம்ஸாவது வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அப்படியே ஸ்கேப் மேலே கொட்டி விட்டுட்டேன். ஸோ நல்லா உள்ளே போய் செட் ஆகணும் அப்படின்ட்டு. எப்படியும் தண்ணி ஊற்றினா அது வந்து செட் ஆகிரும் ஒரு நம்பிக்கை. திரும்ப தண்ணி ஊற்றி பார்க்குறப்போ அந்த மணல்லாம் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே போய் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இனிஷியலாக ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் தண்ணி வந்து கொஞ்சம் வந்து டர்ட்டியாக இருக்க மாதிரி தெரியும். பட் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஃபில்டர் வந்து ரன் பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆயிரும். இந்த ஸ்கேப் செட்டப் வந்து நான் பிளான் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ட்ரிஃப்ட் கொஞ்சம் நகரும்னு நினச்சேன். இது நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. சுற்றி அந்த சப்போர்ட்டுக்கு அந்த ஸ்டோன் இருந்ததும் சரி, சுற்றி அந்த சாண்ட் இருந்ததும் சரி, ரொம்ப நல்லாவே வந்து செட் ஆச்சு. அண்ட் முக்கியமாக இதில் பிளான்ஸும் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முக்கியமாக லைட்ஸ் வேணும். நீங்கள் லைட்ஸ் வாங்குறப்போ ஜஸ்ட் அந்த ஒயிட் ப்ளூ கலர் மட்டும் இல்லாமல் ரெட் கலரும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ரெட் கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் ரெட் அண்ட் ப்ளூ ஒயிட் காம்பினேஷன் வேணுமா, இல்லை ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வேணுமா, அந்த மாதிரி சில மூட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் பேசிக்கான லைட் தான். ஒரு 700 அந்த ரேஞ்சில் தான் வரும். பிளான்டட் டேங்க் லைட்டை பொறுத்த வரைக்கும் 1000லேயும் இருக்குது, 10,000லேயும் இருக்குது, 20,000லேயும் இருக்குது. பட் நமக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் தேவையில்லை. பேசிக்கான ஒரு லைட் செட்டப் இருந்தால் போதும். ஸோ இந்த லைட்டே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ பிளான்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு பேசிக்கான லைட் ஒரு 1 feet லைட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாவா ஃபன் ஃப்ளிப்பைன். இதை நம்மக்கிட்டே வந்து நம்ம வெப்சைட்டில் சேல்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த பிளான் நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறதால நான் நம்மக்கிட்ட இருக்க பிளான்ட்டே நான் நம்மளோட ஸ்கேப்புக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பிளான்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணதுக்கான காரணம் சாயில் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டோனில் அட்டாச் ஆகிருக்கிறதால நீங்கள் அதை அப்படியே பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோனில் வேணும்னா கூட நீங்கள் தனியாக எடுத்து அதை ட்ரிஃப்ட் வுட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ளூ பண்ணால் போதும். என்கிட்ட ஆல்ரெடி க்ளூ பண்ணி இருந்ததால் நான் வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணிட்டு பார்க்குறப்போ இதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த கீழே ஸ்டோன் தெரியாத மாதிரி பேக்ரவுண்டில் ஒழிச்சு வச்சுட்டேன். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அனுபியாஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் ரேர் வெரைட்டி இருந்தது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வந்து காஃபி ஃபோலியோ அண்ட் இன்னொன்று கிரஸாலிஸ். இது ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா இது ரெண்டும் யூனிக்காக உங்களுக்கு இருக்கும் அண்ட் நிறைய இடத்துல கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காஃபி ஃபோலியோ வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கும் நான் நம்மக்கிட்ட இருக்க க்ளூ தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பிளான்ட்டுக்கான க்ளூ ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன க்ளூவை விட இது கொஞ்சம் ஈஸி தான். ஃபஸ்ட் சொன்ன க்ளூ கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். பட் இது வந்து உங்களுக்கு இந்த ஃபெவிக்விக் எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கிரஸாலிஸ் பிளான்ட்டையும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் ஸ்கேப் பண்ணிவிட்டு உடனே வந்து தண்ணியோ இல்லை ஃபிஷ்ஷோ ஆட் பண்ணலாம். இது வந்து ஃபிஷ்ஷுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ இது நான் டாக்ஸிக் அப்படிங்கிறதால நீங்கள் இதை க்ளூ பண்ணிவிட்டு உடனே வாட்டரோ இல்லை ஃபிஷ்ஷோ ஆட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஃபிஷ் ஒரு ரிவர் ஃபிஷ் அப்படிங்கிறதால இதுக்கு நிறைய ஆக்சிஜன் கண்டென்ட் வேணும். நீங்கள் ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் நிறைய ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதுக்காக நான் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து பிளான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் மேக்கர் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு வேவ் மேக்கர் எடுத்தேன். ஏன்னா இது வந்து வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஆக்சிஜன் சப்ளை கொடுக்காது, பட் உங்களுக்கு அந்த டேங்குக்குள்ளே ஒரு ஃப்ளோ வந்து இது க்ரியேட் பண்ணும். அப்படிங்கிறதுக்காக இதையுமே ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 20 ஃபிஷஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து சேல்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்னோடய டேங்க்கில் ஆட் பண்ணி அது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி நான் ஒரு 1 month லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேல் கொண்டு வருவேன். ஸோ இந்த 20 ஃபிஷ்ஷஸும் வந்து என்கிட்ட தான் இருக்கும். ஒரு 1 monthக்கு அப்புறம் மேபி இதில் half the ஃபிஷ் வந்து சேல்ஸ்க்கு வரும். அண்ட் இதை டேங்க்கில் ஆட் பண்ணுறப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா கையில் க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஸோ ஒரு ஃபிஷ்ஷையும் நான் கையில் எடுத்து ஆட் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக டேங்க் செட் பண்ணுறப்போ இந்த மாதிரி மைக்ரோ லைஃப் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் டேங்க்கில் 0 பாக்டீரியா இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி டேங்க்கை வந்து
ஒரு 1 மந்த் ரன் பண்ண விட்டிங்கன்னா அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கும். பட் இது புது டேங்க் அப்படிங்கிறதால கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மைக்ரோலைஃப் பாக்டீரியா வந்து நீங்கள் டெய்லி ஒரு டைம் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 days ஆட் பண்ணிங்களே உங்கள் டேங்க் நல்ல கண்டிஷனுக்கு வந்துடும். ஃபிஷ்ஷோட அந்த அடி வாங்குறது அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ டேங்கை செட் பண்ணி 1.5 daysக்கு அப்புறம் எடுத்த ஃபுட்டேஜ் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அண்ட் ஃபிஷ்ஷோட கலரேஷனும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அண்ட் பின்னாடி இருக்க ட்ரிஃப்டோட கலரை பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஃபிஷ் இருக்க டேங்க்கில் கண்டிப்பாக ட்ரிஃப்ட்வுட் இருக்கணும். அந்த ட்ரிஃப்ட்வுட்லேருந்து வர ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து இவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் இருக்கணும், அதுவும் சாஃப்டான ஸ்டோன்ஸ் இருக்கணும். வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஹையாக இருக்கணும். ஸோ நீங்கள் 2 ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரோ இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இல்லை ஒரு வேவ் மேக்கரில் ஒரு பவர் ஹெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்நேரமும் வந்து ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டிலே வளர்க்கலாம். நிறைய கேர் பண்ண தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து உங்களால் வளர்க்க முடியும் அண்ட் ப்ரீட் பண்ண முடியும். பட் பார்க்க அவ்வளோ ஒர்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இதை பார்த்துட்டு இது என்ன ஃபிஷ்ஷுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. அண்ட் இந்த ஃபிஷ்ஷை பற்றி நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே 1 by 1 நான் பார்ட்டாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டேங்க் செட்டப் மட்டும் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வெப்சைட்லேயே இப்போ கிடைக்கும். லைக் அக்வா பிளான்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ஃபில்டர்ஸு, அந்த க்ளூ, பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ளூஸு, லைட்ஸு, ஃபில்டர்ஸு அண்ட் அந்த மைக்ரோலைஃப் பாக்டீரியா, இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இப்போ வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் மற்ற ஆன்லைனில் இருக்க வெப்சைட்ஸோட அங்கே சீப்பராக தான் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் பிளான்ஸ் வாங்குறப்போ அதையுமே செக் பண்ணி வேணும்னா எல்லாத்தையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.